அதான் என் ரூம். இல்ல அது என் ரூம். என்ன உடனே உங்களோட ரூம்ன்றீங்க? அது என்னோட ரூம்மா. சீ போடா போடா. பெருசா உன் ரூம். அபி எங்கே? அபி வாக்கா வா. எவ்வளவு பெரிய வீடு. ரொம்ப நல்லா இருக்குல்ல? உள்ள போலாமா? வாமா. சரி சரி வா போலாம். அந்த ரூமே பார்த்துட்டு இருக்கோம். ஸ்விம்மிங் பூல் அழகா இருக்குல்ல? ஹை, எவ்வளவு பெரிய ஸ்விம்மிங் பூல். அக்கா உள்ள போலாமா? உள்ள போங்க. எப்படி இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்குடி. அக்கா வீடு சூப்பரா இருக்குக்கா. இது ஹால் டி. இன்னும் மேல அழகா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம அம்மா செக்ஷனுக்கு போலாம். பூஜை ரூம். வாமா. வாமா. பூஜை ரூம் எப்படிமா? அம்மா இனிமே இந்த அழகான பூஜை ரூம் விட்டு வெளியே வரமாட்டாங்க. நம்ம எல்லாம் இனிமே பட்னி தான். சாமி கும்பிடு. வாங்க மத்த ரூம்ஸ் பாப்போம். இந்த ரூம் தான் ஆனந்தியோட ரூம். ஏ ரூம் அது மேல இருக்கு. அப்ப அத முதல்ல பார்க்கலாம். செல்லும் வாங்க போலாம். நல்லா இருக்கா? வாங்க. இது ஆர்த்தியோட ரூம். சூப்பரா இருக்குக்கா. இதெல்லாம் எனக்கா? ஆமா இது எல்லாமே உனக்கு தான். இது மட்டும் இல்ல, அதோ பீரோ இருக்குல்ல அங்க அங்க பாரு. அது ஃபுல்லா புது ட்ரெஸ்ஸஸ் தான். 365 நாளும் நீ 365 புது ட்ரெஸ் போடலாம். என் பர்த்டேக்கு தீபாவளிக்கெல்லாம் ஸ்பெஷலா வாங்கி தருவல்ல? ஏய் அலஞ்சாங்குட்டி ரொம்ப அலையாத. ஆசைப்படுறதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீ ரொம்ப துள்ளாத. கோவப்படுறதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஏய், சண்டை போடாதீங்க. ஆனந்தி உனக்கு கீழே ரூம் இருக்குல்ல? அப்போ உனக்குக்கா? எனக்கும் அம்மாக்கும் உங்க ரூம்ல கொஞ்சம் போல இடம் தர மாட்டீங்களா? சரி சரி அப்ப நீ என் ரூம்ல இருக்கா? வேணாக்கா, நீ என் கூட இந்த ரூம்லயே இரு. அப்பதானே அக்காவை காக்கா பிடிச்சி நீ இஷ்டப்படுறதெல்லாம் வாங்கிக்கலாம். யாரு காக்கா? நீதான் காக்கா. டென்ஷன் காக்கா. ஓய் பல்ல உடைப்ப. பொடி. சண்டை போடாதீங்க. வாங்க மனோகர் ரூம் போய் பாப்போம். வாங்க வாங்க. இது மனோகர் ரூம். ரூம் சூப்பரா இருக்குக்கா. தேங்க் யூக்கா. இவன் படிச்ச படிப்புக்கு இவ்ளோ பெரிய ரூம் எதுக்குக்கா? ஏய், அவனுக்கு நல்ல மூளை இருக்கு. அதை யூஸ் பண்ணி அவன் கண்டிப்பா புதுசா ஏதாவது கண்டுபிடிப்பான் பாரு. ஏய் மனோகர், உனக்கு நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், கம்ப்யூட்டர் எல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன். என்ன அதெல்லாம் யூஸ் பண்ணி முன்னேற வழியை பார்க்கணும். தேங்க் யூக்கா. யூ வெல்கம். அநேகமா இன்னும் 2 நாள்ல பேரிச்சம்பழம் விக்கிறவங்க கிட்ட அதெல்லாம் போயிடும். ஏய் சும்மா போட்டா உனக்கு 2 தரேன். என்ன இப்போ? சரி நம்ம மத்த ரூம்ஸ் பாப்போம். வாங்க. ஸ்பீடா போடுங்க. பாத்தியம்மா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு? இப்பதான் என் மனசு நிறைஞ்சிருக்குமா. அதுதான் எனக்கும் வேணும். உன் சொந்த முயற்சியில உழைச்சி முன்னேறி எங்களுக்காக இவ்ளோ பெரிய வீடு வாங்கி கொடுத்திருக்க. உனக்குன்னு நீ ஒண்ணுமே பண்ணிக்கலையம்மா. அம்மா உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி பாக்குறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதுக்காக நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஒரு ஆம்பளை புள்ள பண்ண வேண்டியதெல்லாம் பொம்பளை புள்ள
நீ தலையெடுத்து பண்ணிருக்க. ஒரு அம்மாவா நான் என் கடமையை நிறைவேற்றணும். உன்னை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அம்மா, எனக்கு தான் கல்யாணமே வேண்டான்னு நான் சொல்லியிருக்கேன்ல. அது எப்படிம்மா? எத்தனை நாளுக்கு தான் நீ இப்படியே இருக்க முடியும்? நிச்சயமா உனக்குன்னு நீ ஒரு வாழ்க்கை அமைச்சுதான் ஆகணும். அம்மா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன்ல, எனக்கு கல்யாணம் வேண்டாம்மா, எனக்கு வேண்டாம்மா. அப்படி பேசாதே அபி. அம்மா சொல்றேன்ல. அம்மா, அம்மா, எனக்கு கல்யாணம் வேண்டாம்மா. வேண்டாம், 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 வேண்டாம். அபி வேண்டாம், அபி வேண்டாம். அபி அம்மா, என்ன நானும் உனக்கு டிஃபன் ஆஃபர் பண்ணல சொல்லிக்கிட்டு இருக்க. சாரி டி. என்ன இது புது பழக்கம்? நீ வேன்லாம் தூங்கவே மாட்டியே, இன்னைக்கு என்னாச்சு? அது நைட் 1 மணி வரைக்கும் ஒரு கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். வீட்லயா? ஆமா. எல்லாம் ரொம்ப தப்பு அபி. ஆஃபீஸ் வேலையை 5 மணிக்கு முடிச்சோமா, வீட்டுக்கு போனோமா, டிவி பார்த்தோமா, ஹாயப்படுத்த தூங்கினோமான்னு இருக்கணும். அதான் நம்ம பண்பாடு. அதை விட்டுட்டு எதுக்கு வீட்லயும் போய் ஃபைலை கட்டிக்கிட்டு அழற நீ? ரொம்ப முக்கியமான ஒரு கொட்டேஷன், நான் பாத்துக்கிறேன்னு பாஸ் கிட்ட சொல்லிட்டேன். ரொம்ப ரொம்ப தப்பு. எதுக்கு தேவையில்லாம பாஸ் கிட்ட எல்லாம் வாக்குறுதி கொடுக்கணும், அப்புறம் விடிய உட்காந்து ஃபைல் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்புறம் இந்த மாதிரி வேன்ல தூங்கி வழியணும். அபி, நீ பாட்டுக்கு வேன்ல எப்படி படுத்து தூங்கிடுவ, அந்த டிரைவர் திடீர்னு சடன் பிரேக் அடிச்சு அப்புறம் உன் மூஞ்சி அந்த ஜன்னல்ல அடிச்சு முன்பல் உடைஞ்சு போச்சுன்னா ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிடும். அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணமே ஆகாது. ஏய், ரொம்ப ஓவரா ஏதாவது ஐயோ, சொல்லாத. ஓவரா சொல்லல, உண்மையதான் சொல்றேன். நம்ம லேடிஸ்க்கெல்லாம் ஃபேஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேஸ் போச்சுன்னா எல்லாமே போச்சு. ஆமா, நீ இவ்ளோ சீரியஸா இருக்கிறது இருக்கட்டும், என்ன எதுக்கு இவ்ளோ சீக்கிரமா வர சொன்ன? பாஸ் இன்னைக்கு ஊருக்கு போறாரு, அதனால தான் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணேன். இல்லைன்னா நான் ஏன் உன்னை கூப்பிட போறேன்? தேவையில்லாம நீ ஒன்று கமிட் பண்ணிக்க வேண்டியது, அதோட எண்ணி சேர்த்து இழுக்க வேண்டியது. ஏய், ரொம்ப முக்கியமான வேலை. பெங்களூர் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதோட எல்லா டீட்டெயில்ஸும் சிஸ்டத்துல இருக்கு. அதை போய் பிரிண்ட் அவுட் எடுத்து ஜெராக்ஸ் போட்டு நீ தான் ஃபைல் பண்ணி பாஸோட டேபிள்ல வைக்கணும். ஹலோ ஹலோ, இதெல்லாம் ஓ வேலை. இன்னைக்கு ஒரு நாள் நீ பண்ணுடி. அப்ப நீ? நான் ஏரியா வைஸா எல்லாருக்கும் பணம் கொடுத்து ஒர்க் சைட்டுக்கு அனுப்பணும். ஆஃபீஸ் போன உடனே எல்லா வேலையும் சீக்கிரமா முடிக்கணும். ஓய், சாரி பெருசு. சாரிம்மா சடன் பிரேக்ல பேலன்ஸ் தவறிட்டேன். இன்னொரு தடவை அவரை சடன் பிரேக் அடிக்க சொல்றேன், அப்புறம் உன்னை தவறி லிஸ்ட்ல சேர்க்க சொல்லிடுவேன். ஐயா அது வெளிய உட்காரு. உஷா, ஆஃபீஸ் போன உடனே நான் சொன்ன வேலையை நீ சீக்கிரம் முடிச்சிடணும். ஆஃபீஸ்க்கு போன உடனே நாயர் கடையில சூட வடை போடுவான், அதை சாப்பிட்டுட்டு ஒரு கப் டீ குடிச்சிட்டு தான் வருவேன். ஏமா, எனக்கு ஒரு மசாலா தோசை வாங்கி கொடு, நானும் சாப்பிட்டுக்கிறேன். வயித்த கிள்ளுது. வந்து தொலை. குட் மார்னிங். குட் மார்னிங். பாஸ் கிட்ட இருந்து ஏதாவது ஃபோன் வந்துச்சா? வந்துச்சுமா, இன்னும் 1 ஹவர்ல வந்துருவேன். சரி. நீங்க என்னம்மா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? கொஞ்சம் வேலை இருக்கு. சரி, நீங்க என்ன பண்றீங்க? கொரியர் ஆபீஸ்க்கு போய் சரி. ஏதாவது அர்ஜென்ட் கொரியர் இருந்தா அதை உடனே எடுத்துட்டு வந்துருங்க. சரிம்மா.
என்ன மிஸ்டர் தொல்காப்பியன், என்ன வேணும்? அயனாவரம் சைட் பெயில் செக் பண்ணிட்டு தரேன்னு சொன்னீங்க, அதை வாங்கிட்டு போலாம். அதை கேட்கறதுக்கு இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கணுமா? போங்க போங்க, உங்க சீட்டுக்கு போங்க. சாரி. என்ன சார் பகல்லையே கனவா? ஐ எம் சாரி. பரவாயில்ல சார், பரவாயில்ல, நானே எடுத்துக்கிறேன். வணக்கம்மா. வணக்கம். எவ்வளோங்க? 3000ம்மா. சரி, வவுச்சர்ல சைன் பண்ணுங்க. வணக்கம்மா. அம்பத்தூர் சைடு தானே நீங்க? ஆமாம்மா. லாஸ்ட் டைம் உங்களுக்கு பணம் தரல, ஆமா. அதுவும் இதுல சேர்த்திருக்கு. சரிம்மா. இந்தாங்க, இந்த வவுச்சர்ல சரிம்மா. சைன் பண்ணிடுங்க. இந்தாங்கம்மா. ஓகே. வரேம்மா. ஆ, வெளியில இருங்க, வந்துடுறேன். நான் அண்ணா நகர் சைட் பார்க்குற மேஸ்திரி. தெரியுங்க. இந்தாங்க வவுச்சர்ல சைன் பண்ணுங்க. எல்லாம் இருக்கட்டும்மா, எனக்கு ஒரு 2000 ரூபாய் பணம் எக்ஸ்ட்ராவா தேவைப்படுது. 2000 ரூபாவா? எதுக்கு? என்னம்மா, என் வரவு செலவு கணக்கெல்லாம் கூட சொல்லிட்டு இருக்க முடியுமா? பணத்தை கொடுத்துட்டு என் கணக்கில் அட்வான்ஸ் எழுதிக்க வேண்டியது தானே? என்ன சார் நீங்க? எத்தனை வருஷமா இந்த கம்பெனில வேலை செய்றீங்க? நம்ம கம்பெனில அட்வான்ஸ் தர பழக்கம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும்மா, தேவைப்படும் போது கேட்டுத்தானே ஆக வேண்டியிருக்கு. என்னம்மா யோசிக்கிறீங்க? உங்க கை காசியா கொடுக்க போறீங்க? ஆபீஸ் காசு தானே கொடுக்க போறீங்க? கொடுத்துட்டு அக்கௌண்ட்ல எழுதிக்க வேண்டியது தானே? அப்படிலாம் சடனா தர முடியாதுங்க. பாஸ் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் தர முடியும். நீங்க பார்த்து செய்யறதுனா செய்யலாமா? பாஸ் நீங்க கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டார்னு ஆபீஸ்ல பரவலா பேசிக்கிறாங்க. நீங்க என்ன கொடுத்துட்டு பாஸ் கிட்ட கொடுத்துட்டேன்னு சொன்னீங்கன்னாக்கா அவர் என்ன கோச்சுக்க போறாரு? ஹலோ, என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? பாஸ் கிட்ட கேட்டுட்டு தரேன்னு சொன்னேன்ல, அவ்வளவுதான். அப்புறம் எதுக்கு அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுற விதமும் சரியில்லை. பிஹேவ் யுவர்செல்ஃப். ஹலோ, என்ன அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? சார், நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அவங்க யார் தெரியுமா? பாஸோட பர்சனல் செக்ரட்டரி. அந்த மரியாதை மனசுல இருக்கணும். நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது நடுவுல நீங்க என்ன நாட்டாமியா? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க சார், போங்க. பேசி தொல்காப்பியன், நீங்க உங்க வேலையை பாருங்க. இல்லங்க, இந்த மரியாதை எல்லாம் இது பேசி. பாருங்க, நான் சொல்றேன்ல, அவர் என்கிட்ட அதிகமா 2000 ரூபாய் அட்வான்ஸ் கேக்குறதும் அதை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மறுக்கிறது என்னோட விஷயம். கோ பேக் டு யுவர் சீட் ப்ளீஸ். அதான் சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் நின்னுட்டு இருக்கீங்க, போங்க சார். ஹலோ, நீங்க போய் வெயிட் பண்ணுங்க. பாஸ் கிட்ட பேசுறேன். அவர் ஒத்துக்கிட்டா தரேன், இல்லனா கிடையாது. இல்லம்மா, அது வந்து நீங்க நான் சொல்றது முதல்ல கேளுங்க. சொல்லுங்கம்மா. போங்க. உங்களுக்கு அட்வான்ஸ் கிடைக்குது, கிடைக்காம போகுது, அது வேற விஷயம். ஆனா முதல்ல ஆபீஸ்ல இருக்கிற பீப்பிள் கிட்ட எப்படி பிஹேவ் பண்றது, பேசுறதுன்னு நீங்க முதல்ல கத்துக்குங்க. இல்லம்மா, எனக்கு பணம் ரொம்ப அர்ஜென்ட்டா தேவைப்படுது, அதான். வெளியில ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணுங்க. பாஸ் வந்த உடனே நான் கேட்டு சொல்றேன். சரிம்மா, போங்க. நான் வெளியில வெயிட் பண்றேம்மா. எப்படியா அந்த 2000 ரூபாய் பணத்தை கேட்டு ஓகே பண்ணுமா? போங்க சார், நான் கேக்குறேன் சார். ஹலோ. ஹலோ அக்கா, நான் ஆர்த்தி பேசுறேன். என்ன ஆர்த்தி திடீர்னு? அக்கா, அம்மாக்கு ஒரே மயக்கமா வந்துடுச்சுக்கா. உன்னை உடனே பார்க்கணும்னு சொல்றாங்க. அம்மாவுக்கா? காலையில நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க. என்னாச்சு? கீழே விழுந்துட்டாங்களா? அடி ஏதாவது பட்டுருச்சா? அடியெல்லாம் இல்லக்கா, நீ உடனே கிளம்பி வாயே. பயமுறுத்தாத ஆர்த்தி, ஒண்ணும் பெருசா இல்லல்ல. சரி, நீ எப்ப காலேஜ்ல இருந்து வந்த? இப்ப அம்மா கூட யாரு இருக்கா? அம்மா கூட ஆனந்தி இருக்கா. நீ உடனே வாக்கா, மீதிலாம் நேர்ல பேசிக்கலாம். ஆர்த்தி, ஆர்த்தி. என்னாச்சு? அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்களாம். ஆர்த்தி தான் ஃபோன் பண்ணி சொன்னா. அம்மாவுக்கு பிபி வருது சகஜம்தான், ஆனா என்ன பார்க்கணும்னு சொல்றாங்களே. முழுசா என்னன்னு சொல்லாம போனை வச்சுட்டா. எனக்கு பயமா இருக்குடி. நோ, பதட்டப்படாத. பயப்படுற மாதிரி ஒன்றும் இருக்காது. சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரி, நானும் வரேன். ஐயோ வேணாம் உஷா, பாஸ் வேற ஆபீஸ்ல இல்ல. நீயும் வந்துட்டேனா அப்புறம் ஆபீஸ்ல யாரும் இன்சார்ஜ் இருக்க மாட்டாங்க. நான் வரேன். ஓகே. நான் வேணா ஆட்டோ பிடிச்சிட்டு வரட்டுமா? வேணாம், நானே பிடிச்சிக்கிறேன். இங்கதான் நிறுத்துங்க. இந்தாங்க. ஆயா, அம்மாக்கு என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. ஏ ஆர்த்தி,
அம்மாக்கு என்னாச்சுடி? ஆர்த்தி சொல்லுடி. ஆனந்தி, அம்மாக்கு என்னாச்சு? ஏன் எல்லாரும் பேசாம இருக்கீங்க? கேக்குறல, அம்மாக்கு என்ன ஆச்சு? ஒன்னதான் கேக்குற. ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? அம்மா, என்ன இது? பொண்ணு பாக்குற ஏற்பாடா? ஆமா. என்ன பச்சை பாப்பா நினைச்சியா? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்ன வர சொல்லி இங்க இப்படி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கியே. உன் மனசுல என்ன பெரிய புத்திசாலி நினைப்பா? ஏண்டி, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய குற்றமா? நான் பல தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு இது ஒத்து வராது, எனக்கு கல்யாணம் வேண்டான்னு. நான் சொல்றது எதுவுமே உன் காதுல ஏறாதா? உன் கிறுக்கு புத்திக்கு எது படுதோ அது மட்டும் தான் செய்வியா? ஆமாண்டி, உனக்கு மட்டும் வயசாவலையா? உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுங்கிறது கிறுக்கு புத்தியா? இப்ப போய் நான் உங்க அம்மா கிட்ட வம்பு வச்சுட்டு நிக்கிற. என்னது இது? எல்லாரும் சேர்ந்து என்ன விளையாடுறீங்களா? என்ன பழக்கம் இது? போய் சொல்லி வர சொல்றது? நான் எவ்வளவு டென்ஷனா வந்தேன் தெரியுமா? ஆர்த்தி, உன்ன அவ்வளவு ஒண்ணும் திட்டாத. இதெல்லாம் நானும் உங்க அம்மாவும் சேர்ந்து செஞ்சுக்கின ஏற்பாடுதான். எங்களை திட்டு வேணா என்ன 2 அடி அடிச்சுக்க. ஏன் ஆயா நீயும் அம்மாவும் சேர்ந்து என் நிம்மதியை கெடுக்குறீங்க? நான் இப்படியே இருந்துட்டு போறேன். அது தப்புடா அபி, ரொம்ப தப்பு. உங்க அம்மாக்குன்னு ஒரு பொறுப்புக்கு இது இல்ல. பொறுப்பு அம்மாக்கு மட்டும் இல்ல, எனக்கும் இருக்கு. எங்களை எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சிருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கு. என்னை ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? புரிஞ்சுக்காம இல்லம்மா. சரி சரி, உன் கோவத்தை விடு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க. நீ போய் முகத்தை கழுவிக்கினே வேற நல்ல சாலையா உடுத்திக்கின்னு வாப்போம்மா. அக்கா, டைம் ஆயிடுச்சு, அவங்க வந்துட போறாங்க, நீ உள்ள வா. வந்தா வரட்டும், எனக்கு என்ன? இப்ப என்ன அபி, மாப்பிள்ளை வந்தோன்னும் கழுத்துல தாலி கட்டிட்ட போறாரா? இன்னும் எவ்வளவோ கீது. வீணா அடம் பிடிக்காதம்மா. போய் எந்திரிச்சு போய் அலங்காரம் பண்ணின்னு வா. முதல்ல இந்த அலங்காரம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றதை நிறுத்துங்க. அக்கா என்ன டான்ஸ் ஆடவா போறா? அக்கா, நீ போய் முகத்தை கழுவிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு ஃப்ரெஷ்ஷா வா ப்ளீஸ்க்கா. அம்மா, அம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்க. தாம்பூல தட்டை எடுத்துட்டு வாங்க. அபி, சொல்றது கேள. வந்துட்டேன். ஆனந்தி, கூட்டிட்டு போமா. முதல்ல நீ போ கற்பகம். போம்மா, போ. சீக்கிரம் போயேன். நீ வாடா. வணக்கம். வணக்கம்மா. வாங்க 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 வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டோமாமா. 1/4 மணி நேரம் லேட்டு, ஆனா அதுவும் நல்லதுக்கு தான். நீ யாருமா? நான் ஆர்த்தி, அபியோட சிஸ்டர், கடைக்குட்டி. இது எங்க அண்ணன் மனோகர். உங்க அண்ணனா? ஆமா, எனக்கு முன்னாடி பிறந்தவன். ம், நல்லா தெளிவா பேசுறியம்மா. இத்தனை வயசாகியும் தெளிவா பேசலன்னா எப்படிங்க? ஆனா பொதுவா எனக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம். என்ன சார், சோஃபால ஏதாவது ஆணி குத்துதா? இல்லையே, ஏன்? இல்ல, ரொம்ப நேரமா நெளிஞ்சிட்டு இருக்கீங்களே, அதான் கேட்டேன். குடு ஆயா. சார், அது என்னோட இன்னொரு சிஸ்டர், பேரு ஆனந்தி. நீங்க பார்க்க வந்த பொண்ணு இது இல்ல. அப்படியா? அப்ப அவங்க எப்போ வருவாங்க? நாங்கெல்லாம் ட்ரெய்லர் மாதிரி, மெயின் பிக்சர் எங்க அக்கா தான். இப்ப வருவாங்க பாருங்க. வணக்கம். வணக்கம்மா. உட்காருமா. நீயே உட்காருமா.
பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிக்குதா? நாங்க மத்தவங்க மாதிரி இல்ல. உங்க முடிவு எதுவா இருந்தாலும் பளிச்சுன்னு சொல்லலாம். நாங்களும் அப்படித்தாம்மா. போயிட்டு லெட்டர் போடுறோம், ஃபோன் பண்றோங்கிற பிசினஸே கிடையாது. அதானே, எதுக்கு இதெல்லாம் பூடகமா பேசிக்கிட்டு? எதா இருந்தாலும் நேரடியா பேசலாமே. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க இவ்ளோ வெளிப்படையா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க பழைய பஞ்சாங்க இல்லம்மா, கால மாறுதலுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் இல்லையா? உன்னை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. தேங்க்ஸ் சார். நீங்க ஃப்ராங்கா இருக்கிறதுனால என்னோட ஒரு சந்தேகத்தை நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். சந்தேகமா? என்ன சந்தேகம்? என்னோட கண்டிஷன்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா?